அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவோம், 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் கணினி பயன்பாடு நம்ம இப்போ தேர்தல் நடத்துவோம். அந்த வகுப்புக்கு மட்டும்தான், என்னோட பாடத்துக்கு மட்டும்தான் தேர்தல் நடத்துவோம். சரியா? என்னோட கணினி அறிவியல் பாடத்துக்கும் கணினி பயன்பாடு பாடத்துக்கும் அவன் தான் வகுப்பு தலைவர். எப்படி தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு கொடுத்து வாக்குரிமை கொடுத்து வேட்பாளர் நிற்க வச்சு அவங்களுக்கு யாருனாலும் வாக்கு செலுத்துறாங்கிற மாதிரி முறைக்காக பண்றது. நம்ம உத்திரமேறு கல்வெட்டுல குடைய உலை முறை கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம ராஜாக்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்க, அரச தேர்ந்தெடுக்கிறதுக்கா பானையில ஓலையில ஒரு சின்னத்தை குறிச்சு யாருக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற முறை இருக்கு. அதை கல்வெட்டை வச்சுட்டு போயிருக்காங்க உத்திரமேரூர்ல. அதை தான் இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி அந்த சிம்பிள் தான் வச்சுக்கணும். நிறைய பேர் இதுல பள்ளிக்கூடம் விட்டு விட்டு வர இருக்கிற, குறைவான மார்க் எடுக்கிறவங்க இருக்கிற, அதிக மார்க் எடுக்கிறவங்க கலவையா இருப்ப. தலைவன் பதவி அப்படிங்கிறது எல்லாம் முழுமையடைந்துதான் இருக்கு. அதுக்காக பள்ளிக்கூடம் ரெகுலரா வராதான் தலைமை பொறுப்புக்கு சரி இருக்க மாட்டான்னு கிடையாது. ஆனா தலைமை பொறுப்பு இருக்கணும், சரியா இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அப்ப இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கு யார் வகுப்பு தலைவரா இருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க போற. ஒரு தலைவன் எப்படா தேர்ந்தெடுக்கணும், அவனோட பொறுப்புகளை யார் சரியா செய்வானோ அவனை தான் தேர்ந்தெடுக்கணும். சரிதானே? எதுனா ஒருதலை பட்சமே யோசிப்பியா? சார் என்னோட தெருவில் இருக்கிறோம் சார், அவன் என் ஊருக்காரன் சார், அப்படி இல்லாம தேர்ந்தெடுப்ப தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? அவனுக்கு என்ன பொறுப்போ அந்த பொறுப்பை சரியா பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும். வகுப்பு தலைவனா இருந்தாலும் சரி, ஊர் தலைவரா அப்படித்தானே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், முதலமைச்சர் யாரா இருந்தாலும் ஒரு தேர்தல்னா எப்படி இருக்கணும், ஒருதலை பட்சமா இல்லாம எப்படி இருக்கணும், பொதுப்படையா இருக்கணும். அந்த பொறுப்புக்கு யாரு சரியா இருப்பாங்களோ அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இப்ப நீங்க உங்க வகுப்புக்கு யார் யாரு, கிரிதரன் அப்படிங்கிறவனுக்கு பென்ட்ரைவ் அவனோட சிம்பிள் என்னது, வாக்கு அவனுக்கு செலுத்துறதுக்கு எந்த சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தணும், பென்ட்ரைவ் கிரிதரனுக்கு. நிதிஷ் வைஃபை சிம்பிள். அடுத்து சஞ்சய் கோவுக்கு ஹாட்ஸ்பாட் அவனோட தேர்தல் சின்னம். விமல் குமாருக்கு ப்ளூடூத். சரியா? இவங்க தான் நம்முடைய 11ஆம் வகுப்பு. இன்னும் கிட்ட வா, உனக்கு படிக்கிறா. 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்துல வேட்பாளர்களோட பெயரும் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம். கீழே தேர்தல் அதிகாரி நான் தான், வேற யாரும் போட முடியாது. கரெக்டானே? அதனால தேர்தல் அதிகாரியா நான் ஒரு ஒரிஜினல் தேர்தல் எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்க போகுது. சரிதானே? இப்ப இருக்கிற இந்த 4 வேட்பாளர்கள்ல யாரு சரியா இருப்பான்னு தான் பார்க்கணும். இந்த இருக்கிற ஏதோ ஒரு வேட்பாளருக்கும் உனக்கு என்ன ஒரு முரண்பாடு இருக்கலாம், அதுக்காக ஓட் போடாம இருப்பியா அவனுக்கு? அப்படி பார்க்காத. அப்ப எப்படி இப்ப பார்க்க போற, சரியா பள்ளிக்கூடம் வருவானான்னு பாரு, நல்லா மார்க் எடுக்கிறானா பாரு, சரியா ஆர்கனைஸ் பண்ணுவானா பாரு. நான் கொடுக்குற வேலையில இருந்து உனக்கான எல்லாமே யாரு சூட் ஆவான்னு உனக்கு அவனுக்கு போகணும். அப்படிதான் சரியா இருக்கு. சந்தோஷம் கரெக்ட் தானே? சார் சாப்பிடும் போது பாதி முட்டை கொடுத்தான் சார் எனக்கு சாப்பிட்றதுக்கு, அவனுக்கு போடுவியா? ஏன் போட மாட்டேன்? முட்டை கொடுக்குற நான் அவனுக்கு போனோம்னா ஏன் முட்டைக்கு இருக்கு சம்மந்தம் இல்லை. கரெக்டா? பள்ளிக்கூடம் வரணும், சரியா மார்க் எடுக்கணும், கேரக்டர் சரியா, நான் தலைவன் அவன் தானே நம்ம பின்தொடரணும். சரிதானே? இப்போ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு நிக்கிறாங்க, ஊர்ல மத்தவங்க நிக்கிறாங்க, யார் ஓட்டு போடுவா? சொல்லு. அம்மா அப்பாவுக்கு தான் போடுவியா? எதை வச்சு போடுவா சொல்லு, நான் அதை கேட்கிறேன். நம்ம வீட்லயே இருக்கிறவங்களுக்கு தேர்தல்னா கூட எப்படிதான் இருக்கணும், நம்ம சமத்துவமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும். எப்படிதான் நடுநிலையா இருக்கும்? அந்த பதவிக்கு பொறுப்புக்கும் சரியான ஆளா அம்மா கண்டிப்பா அம்மாவுக்கு போடலாம். கரெக்டானே? அம்மாவுக்கு போடக்கூடாதுன்னு கிடையாது, போடலாம். அம்மாங்கிறதுக்காக கட்டாயம் போட்டுமானா அதுவும் கிடையாது. கரெக்டானே? எந்த பதவிக்கு யார் தகுதியா இருப்பாங்களோ அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும் எப்பயுமே. அதை உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. சரியா? இதுவுமே பார்த்தா அப்படின்னா உங்களோட அட்டனன்ஸ் படி தான் பேர் கூட இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா. சரியா? அது கூட அந்த ஆள் தான் போட்டிருக்கான். இதெல்லாம் நீ இப்பவே இந்த வயசுல தெரிஞ்சுக்கணும்னா 2 வருஷத்துல நீ என்ன பண்ண போற, ஓட்டு போட போற. உனக்கு முதல்ல அனுபவமா 11ஆம் வகுப்புல ஓட்டு போட்ட அனுபவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு. சரியா? நம்ம இங்கே எதுவும் வச்சுருக்கோம், மைதானோட வைக்க போறோம். பர்மனன்ட் மார்க் இருக்கு போறா, பிளாக் கலர். சரி, யார் யார் ஓட்டு போட்டாங்க நாளைக்கு வராதவங்க ஓட்டு போட்டதா சொல்லுவாங்கல்ல, கரெக்டானே?
சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க கொண்டு வந்து வச்சிரு. இப்போ ஒவ்வொருத்தரா உன்னோட வருகை பதிவேடு படி நான் கூப்பிடுவேன். ஒவ்வொருத்தரா வர யாருக்கு நீ வந்து ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு இந்த பக்கம் இடம் இருக்கா அந்த இடத்துல என்ன பண்ணோம், டிக் மார்க் போட்டு 4ஆ மடிச்சு இந்த கூரையில போட்டு வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வாக்கு எண்ணிக்கை நடத்துவோம். சரியாடா வீரேந்திரா? ஓகே, ஆர்வமா இருக்க ஓட்டு கூட. சரி, யார் யாரெல்லாம் அவங்கள்ட்ட ஓட்டு கேட்டுக்கிறாங்க? முதல்ல தேர்தல் நடக்குமானே தெரியாம இருந்தது. அதெல்லாம் நடக்குதுனடா, வேட்பாளர்கள்லாம் கேட்கணும் தானே. எனக்கு ஓட்டு போடு, நான் வந்து வகுப்பு தலைவனா சரியா இருப்பேன் அப்படிதான் நான் ஓட்டு கேட்பான். வகுப்பு தலைவனா சரியா இருப்பேன். அதே போல வகுப்பு தலைவனா செயல்படுறவன் 2 வருஷம் ஆகும். ஒருவேளை வகுப்பு தலைவனா இருக்கிறவன் சரியா செயல்படுறவன் மாத்திடும். சரியா தெரிய வரும் அவன் வந்து வகுப்பு தலைவனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா சரியா என்ன பண்ணலாம், திரும்ப ரீஎலெக்ஷன் வைப்போம், மறுதேர்தல் நடக்கும். சரியா? அதனால வந்து சரியான வகுப்பு தலைவனா தேர்ந்தெடு. நீ ஏதோ ஒரு விடுதலை பட்சமா இருக்கிறாரு. ஆரம்பிக்கலாம் மேடம்? சரி, முதல் ஆள் யாரு பாரு, அக்னஸ் படி வந்து பார்த்தா முதல் ஆள் வந்து ஆகாஷ் ராவ். இங்க அந்த சைட்லயே நீங்க ஓட்டு போறதுலாம் இது பண்ணு. இது எதுக்கு போறானா கேப்சர் பண்ணாத. சரி, இந்த பக்கம் வந்து அதான் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மறைச்சிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கோ. யாருக்கு போறியோ போட்டு என்ன பண்ணுறது, மேட்ச் போட்டு. ஆமாடா, இவனா நாடா கொடுத்துருந்தேன். இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுல யாருக்கு போட போறியோ அவங்களுக்கு நேரா டிக் பண்ணி 4ஆ மடிச்சு போட்டுணும். அப்படியே ஓபன் பண்ணி வை மார்க்கர். ஆகாஷ் வந்து தன்னோட வாக்கு செலுத்திட்டான். முதல் வாக்கு கரெக்டானே? வீடா லெஃப்ட் வீடா லெஃப்ட்ல தான் உனக்கான ஓட்டு போட்டுக்கிறது. அதே மாதிரி இது அப்படியே கேமரா காமிச்சிட்டு போறா, பக்காவா போறா. ஆகாஷ் ஓட்டு செலுத்திட்டான். ஓகே, அடுத்து கஜேந்திரன். அடுத்து கஜேந்திரன் தன்னோட வாக்கு செலுத்தலாம். யாருக்கு வாக்கு செலுத்தலான்னு பார்க்கலாம். வாக்கு போறது என்ன தவிர அவங்க தெரிஞ்சது மாதிரிலாம் படிக்கூடாது. சரியா? ரகசியமா இருக்கணும். அந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது, நான் உனக்கு தான் போட்டேன் அவங்க தான் போட்டேன். ஏன்னா அதுக்குள்ள இதுவாகும் போயிருந்தா அது. சரியா? ஒன்றும் கவலைப்படாதுங்க. சரி, அடுத்து கஜேந்திரன் வாக்கு செலுத்திட்டான். ரொம்ப கிட்ட போகுதுரா. ஓகே, அடுத்ததா கிரிதரன். கள்ள ஓட்டு யாரும் போட போறான்டா. அதுதான் இது என்ன பண்றோம்னா, ஓட்டு போட்டதுக்கு வந்து பார்த்தா கருப்பு மொழி வைக்கிறோம். திடீர்னு வேற ஏதாவது உருவத்துல வந்தாங்கன்னா நிறைய பேர் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? எந்த மொட்டை வந்து போட்டான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஒரே மாதிரி வேற யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கான். திடீர்னு 49 ஓ கேள்விப்படுதே இல்லையா? ஒத்த ஓட்டு இது படமா வந்துதுடா. சார் என்னோட வாக்கு வந்து இன்னொருத்தர் செலுத்திட்டான் சார் அப்படின்னு ஒரு நாங்களாம் இப்போ எலெக்ஷன் டியூட்டி போகிறோம்னா பெரிய இஷ்யூ அதுதான். நான் ஓட்டே போடல சார், என் ஓட்டு யாருன்னா போட்டுக்கிறான் சார் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி யாருன்னா வந்து நின்ட்டான்னா நம்மகிட்ட யாரும் விஐபி கேண்டிடேட் இல்லை இருந்தால் அவங்கள பற்றி ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். வந்துட்டாரு, வெளில நின்றுக்கிறாரு, வரிசை நின்றுட்டு இருக்கிறாரு, இன்னும் சிறிது நேரத்துக்கு ஓட்டு போட போறாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த கமலேஷா போடு. கள்ள ஓட்டு தான் போட்டியா? அதுதான் இருக்குது. ஓட்டு போட்டதுக்குமே தெரியாது. 2 பேருக்குலாம் போட்டா கள்ள ஓட்டு தெரியாது. திடீர்னு சரி என்ன பண்ணுவான், இவனுக்கும் பாருங்களா அவனுக்கும் பாரு போடுறா 2 டிக்கு போட்டினா கள்ள ஓட்டு செல்லுபடி ஆகாதா அந்த மாதிரி போட்டுக்கிறானுங்க. எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துமே கூட. அடுத்ததா கார்த்தி. மொத்தம் வந்து டிக் பண்ணாமலே போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் கள்ள ஓட்டுலாம் வரும். இருக்கிறதே அதுதான் 15 பேர் கிளாஸ் அது. நான் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அது. இன்னைக்கு வராதெல்லாம் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான். கரெக்டானே? அடுத்ததான் கார்த்திக் முடிச்சிட்டான். அடுத்து வேற யாரு? நம்ம பேர் என்னடா? கேசவமூர்த்தி. இது இவன் போறது இந்த போறது அவ்வளோ தூரம் போயிட்டு எப்படி இல்லை. கேசவமூர்த்தி அடுத்து நம்மளோட வாக்கு செலுத்துறான்டா.
போடு அது இருக்கு. ஓகே, அடுத்ததா வேட்பாளர் போடுறான். என்ன வேட்பாளர் பேர் என்னது? நீ வேட்பாளர் கிடையாதா? முன்னாடி யார் ஒரே ஒரு வேட்பாளர் தான் வந்து என்னடா கிரிதரன் மட்டும் தான் போட்டுக்கிறான். ஓகே, மை வச்சாச்சு. அடுத்து மணிகண்டன் வேட்பாளர் கிடையாது. எல்லாம் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறான்னு தெரியல. வேட்பாளர் நிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. இருந்தா நல்லா பண்றது வச்சு மை வச்சதுக்கு அப்புறம் உடனே தலையில எண்ணெய் இருந்தா தடம்னா போயிடுமா? அந்த மாதிரி எதனா பண்ணுவோம். 10 பேர் வந்து உட்காந்தோடனே திடீர்னு அவங்க தெரியல சீக்கிரம் உடனே என்ன பண்ணுவோம்னா அழைச்சிட்டுலாம் இது பண்ணுவோம். சார் எனக்கு சரியா இதுவாகல, அதுதான் வீடியோ எடுத்துக்கணும். கரெக்டான வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப பார்க்கலாம். வேட்பாளர் விமல் ஒரே இதுவா வேர்வையா இருக்கிறான். யார் போடுறாங்கன்னு சொல்லி நம்ம விழுதா இல்லையா ஒரே பதட்டமா இருக்கான். வேட்பாளர் கண்டிப்பா பதட்டப்படுத்தாம சொல்லுவாங்க சொல்றாங்க. ஓகே, மணிகண்டன் வாக்கு செலுத்திட்டான். அடுத்தாள் மதன். மை தெரிஞ்சடா இந்த இது இருக்குதா போட்டோல தெரியுது சார். ஒரிஜினலாகவே ஓட்டு போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்டு போட்ட மாதிரியே இருக்காங்க. நமச்சிவாயம் தான் தலையில் அதிகமாக என்ன வச்சுக்கலாம். கரெக்டாக யாருமே என்ன வைக்கணும், நமச்சிவாயம் ஒரு ஆள் தான் தலையில் என்ன வச்சுக்கலாம். முன்னாடி உட்காந்து சந்தோஷம் கரெக்டாக பார்த்தா வரும்போதே அவன் எண்ணி கையில் கரெக்டாக பண்ணுவான். ஓகே, அடுத்து நிதிஷ் ஒரு வேட்பாளர். நான் டிஸ்டர்ப் பண்றான் சந்தோஷ் சார். ஏண்டா அவன் ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? நீ வாக்கு போட்ட. ஓகே, அடுத்து புகழேந்தி. பார்த்து பொறுமையாவா. போதும் அவ்வளோ போதும். ஓகே, சூப்பராக புகழேந்திக்கு போகிறேன். எவ்வளோ பக்காவா பண்ணுது நீங்க. அடுத்ததா வந்து சமீந்திரன். போதும் அவ்வளோதான். அடுத்த வாக்கு யாரா? சஞ்சய் ஒரு வேட்பாளர். வேட்பாளர்லாம் பணம் கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. அதனால பண்ணுவாங்க. பிஸ்கெட் வாங்கி கொடுத்து ஓட்டு போட சொல்லிக்கலாம். ஓட்டு ஒரு அப்பெல்லாம் நான் மூலமா சின்ன பிள்ளையாகிறப்ப லேடிஸ்க்குலாம் வந்து பிளவுஸு ஜென்ஸுக்கு துணிலாம் எடுத்து கொடுப்பாங்க அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியெல்லாம் போய் இப்போ பணம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுற மாதிரி இருக்குது. அப்பெல்லாம் வாங்கி ஓட்டு போடாதாடி சரியா? ஒருவேளை சஞ்சய் வந்து பிஸ்கட் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கினா நிரூபிக்கப்பட்டா சஞ்சய் டிஸ்குவாலிஃபை. பார்க்கலாம், கடைசியா தெரியும். ஒருவேளை வின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் திரும்ப விசாரணை பண்ணுவோம். ஏன்னா அது வந்து சஞ்சய் சரி நல்லா டிக்க போடு, நல்லா ஓட்டு போடுறேன். இவ்வளோ சொல்லி கடைசியா நல்லா ஓட்டா திருப்பி நான் மடிப்பு தான் பார்த்துட்டான். திருப்பி டிக் பண்ணி
நல்லா மடியுது 4 பக்கம். நீ இப்படி மேல வச்சு மடிக்க தெரிஞ்சு போச்சுன்னா வேண்டா. திடீர்னு தோத்தவனுக்கு போட்டுன்னா விட மாட்டான். நீங்கதான் போகணும்னு சண்டை போடுவாங்க. திரும்ப மறைச்சு பண்ண சஞ்சய ஒரு வேலை தோத்துறவனுக்கு நீ போட்டுட்டு அவன் விட மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணலாமா? ரகசியமா போடணும். யார் போடுன்னு சொல்லு. சந்தான கிருஷ்ணன் ஏய் பிரேக் போறப்ப யாருக்கு சொல்லிட்டு போற? ஏய் நான் தான் போட்டேன் அவன் தான் போட்டேன். ஓகே இன்னும் எத்தனை பேர் இருக்கா? அடுத்து வரண்டா சந்தோஷ் வாக்குனா யாருக்கு இன்னைக்கு போதுன்னு நினைக்கிறேன். ஆர்வமா இருக்கலாம். ஏடா சந்தோஷ் நிக்கவே இல்லைங்க. நான் அப்படியே வேட்பாளர் நிற்கிறான்னு சொன்னல. ரீஎலெக்ஷன் வந்து நிற்கிறியா? ஒருவேளை சரியா லீடர் இல்லைன்னா ரீஎலெக்ஷன் வந்து நிற்கணும். சரியா நின்று ஜெயிச்சு உங்க அப்பா கிட்ட போய் சொல்ற செலக்ட் ஆகிட்டு வகுப்பு தலைவர் நான் தான் மகிழ்ச்சி வேணாமா? இன்னொரு ஓட்டு போறியா? போதுண்டா. அடுத்து விமல்குமார் ஒரு வேட்பாளர். ப்ளூடூத் அவனோட சின்னம். ஓகேடா. கடைசி ஒரே ஒரு ஓட்டா. உன் பேர் என்னடா? சுதர்சன். 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் மாணவர்களுக்கான ஓட்டுல கடைசி ஓட்டு போறா சுதர்சன். போடுறதுக்கு கிளிக் பண்ணு. யார் போடுறது அது நேரா கிளிக் பண்ணு. வீட்டுல போய் சொல்லு. சரியா நீங்க ஓட்டு போட்டா நீங்க மட்டுமா ஓட்டு போடுவீங்க அப்படின்னு காட்ட. ஓகே ஒரு வழியா தேர்தல் முடிஞ்சு போச்சுடா. சரி அப்படி சென்டரா வந்துடும். அவங்க லோகேஷ் இருக்கானே சென்டர் வந்து வாக்கு கேட்டீங்களாமாடா? சரி இப்ப வேட்பாளர்லாம் கூப்பிடலாமாடா? வேட்பாளர் முதல் வேட்பாளர் பாரு கிரிதரன். அடுத்த வேட்பாளர் வந்து நிதிஷ். அடுத்த வேட்பாளர் சஞ்சய் கோபியா. நிதிஷ் சஞ்சய் கோபியா. விமல்குமார் 4வது வேட்பாளர். சரி சார் அப்படியே கிளார் அடிக்குது இப்படி நிக்க வச்சுக்கலாம். சரிடா சரிடா அவங்களுக்கு. சரி சார். என்ன கலரா இருந்தா தெரியும் என்ன பண்றது? இல்ல சார் இப்ப கரெக்டா இதா அப்பப்போ போட்டோ எடு. சரிடா இதான் நம்மளுடைய வாக்கு பெட்டி. சரியா ஆக்சுவலா நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து விவிபேட் பேலட் மிஷின் வாங்க அதெல்லாம் கொண்டு போய் ஒருத்தர் பாதுகாத்து வச்சு ராணுவ படையெல்லாம் வச்சு பாதுகாத்துலாம் பண்ணுவாங்க. நம்ம உடனே தேர்தல் நடத்தி உடனே வாக்கு எண்ணிக்கை பண்ணுறதுனால நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட வாக்கு சேகரிக்கும் பெட்டி. சரியா யார் யாருக்கு எவ்வளோ வாக்கு வந்திருக்குன்னு தெரியல. தெரியுதாமடா? சரி இப்போ வந்து நமக்கு யார் வந்து 2 பேர் இருப்பாங்க. சரியா வகுப்பு தலைவர் 1, 2 அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ஒன்றாம் கிடையாது. முதல் வாக்கு யார் அதிகம் கிடையாதோ அவங்க வந்து வகுப்பு தலைவர் 1ஆவும் வகுப்பு தலைவர் துணை வகுப்பு தலைவராகவும் தேர்ந்தெடுப்போம். அவங்களாம் பார்க்கலாம். யார் யார் பார்ப்போம்டா? சரி முதல் வாக்கு நிதிஷ்க்கு. அடுத்து வந்து விமல்குமார். அவன் வாக்கு சீட்டு வச்சுக்க கடைசியாக எழுதிக்கலாம். சரியா சைடில் திருப்பி போனா பார்த்துனேரா. விமல்குமார். அடுத்த வாக்கு கோ சஞ்சய். அடுத்த வாக்கு விமல்குமார். அடுத்த வாக்கு நிதிஷ். அடுத்து நிதிஷ். கிரிதரன். ஒரு வாக்கு வரும்போது டிவி என்னடா வரும்?
வேட்பாளர் முன்ன பின்ன வந்திருப்பாங்க, கரெக்டா இல்லையா? யார் முன்னிலை இருக்காருப்பா? நிதிஷ் 3 வாக்கு வித்தியாசத்துக்கு முன்னிலை இருக்கிறார், 2 வாக்கு வித்தியாசத்துக்கு முன்னிலை இருக்கிறார். அடுத்த வரும் டெபாசிட் எழுந்தாருன்னா கடைசியாக வரும். யாரு குறைவானதுதானே? அடுத்து கிரிதரன், அடுத்து விமல்குமார். இன்னும் மேலே கீழே போய் வரும், கரெக்டா? விமல்குமார் அதிகரிச்சிட்டாரு, நிதிஷ் குறைச்சிட்டாரு, கிரிதரன் அதிகமாயிட்டாரு. நிதிஷ், சஞ்சய். இந்த வேட்பாளரோட ரசிகர்கள்லாம் அவர் கொண்டாட்டமா இருப்பாங்க நேரம். ஓ, என்னோட வேட்பாளர் தான் அதிகம் இருக்குது. கிரிதரன் மாலை வாங்கி வச்சுருப்பானுங்க, பட்டாசுலாம் அடிப்பானுங்க. நான் மாலை போட்டு ஒரு 6 வாரம் பண்ணுவாங்க தலைவரை. கிரிதரன் நல்லா வச்சுக்கடா. நிதிஷ், கிரிதரன், கிரிதரன். யார் முன்னிலை? கிரிதரன். திரும்ப கிரிதரன். முதல் பேர் போட்டாங்களா? கிரிதரன். கிரிதரன் இன்னும் ஒன்றே ஒன்றாகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒண்ணு நம்ம பார்த்தாலும் பார்க்கணும்னா யார் தான் பண்றாங்க? இதுல தான் இருப்பாங்க. பாருங்க, அது யார் கடைசி ஓட்டுல முதல்ல போடுறாருன்னு நினைக்கிறேன். நிதிஷ். சரிடா, எல்லாருக்கும் அவங்க வாக்கு எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோட வாக்குடா? எண்ணி பார்த்துக்கடா. நான் எந்த சீட்டிங் பண்ணுறா? கரெக்டாடா? பார்த்துடா, எல்லாம் எண்ணிட்டேன். சரியா? எதுவுமே இல்லை, இருந்த வாக்கு எல்லாம் எண்ணி போச்சு. யார் யார் எவ்வளவு வாக்குறா? விமல்குமார் எத்தனை வாக்குடா? விமல்குமார் 4 வாக்கு வாங்கியிருக்கான். கோ சஞ்சய் 2 வாக்கு. அடுத்து வந்து நிதிஷ் 6 வாக்கு. கிரிதரன் 9 வாக்குடா. சரியா? என்னடா அனௌன்ஸ் பண்ணலாமாடா? சந்தோஷம். சரி, 11ஆம் வகுப்பு 2026 27 கல்வியாண்டு மட்டும் கிடையாது. 2026 27 28 கல்வியாண்டுக்கான வகுப்பு தலைவர் தேர்தல் இது. ஒருவேளை இதில் சரியா வகுப்பு தலைவர் செயல்படணும், நம்ம கண்டிப்பா மறுதேர்தல் வைப்போம். இப்போதைக்கு 9 வாக்குகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சது யாரா? அடுத்தபடியா வந்து பார்த்தா 2வது வாக்கு அதிக வாக்கு வந்து 6 வாக்குகள் வாங்கி நிதிஷ் வந்து 2ஆம் இடம் பிடிக்கிறான்டா. துணைத் தலைவர் அவர். சரியா? அடுத்து 3வது இடம் விமல்குமார். விமல்குமார் வந்து 4 வாக்குகள் வாங்கி 3வது இடம் விமல்குமார். சரியா? கோ சஞ்சய் 2 வாக்குகள் வாங்கி 4வது இடம் கோ சஞ்சய். சரியா? இப்போ வகுப்பு தலைவர் எல்லாருக்கும் ஆக்சுவலா யாருன்னா நீங்க வராம இருக்கியா கேட்கும்போது, வகுப்பு தலைவருக்கு யார் யார் வேட்பாளர் நிற்கிறேன்னு கேட்கும்போது என்ன வராம இருந்தியடா? ஸ்கூல் லீவ் போட்டியா? எல்லாருக்கும் வந்தியாப்பா? சரி, பரவாயில்ல. இப்போ வந்து வகுப்பு தலைவருங்கிறது சில என்ன நினைச்சீங்கன்னா, சிலதெல்லாம் நம்மளை தேடி வரணும்னு பாக்குறேன். கரெக்டா? உனக்கு முதல்ல உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும்டா. எனக்கு வந்து நான் இந்த வேலையை சரியா பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தால் தானே மற்றவங்க நம்ம மேல வரும். கரெக்டானே? நம்ம முதல்ல நாம எப்படி பார்க்கணும்? தலைவனா பார்க்கணும். நம்மளே நாம தலைவனா பார்க்கணும்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. சரிதானே? அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாக்கு வித்தியாசம் கம்மியா இருக்கு, செலக்ட் ஆகல அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தேர்தல் நின்னானுங்கள பெரிய இதுடாது. யாரு? விமல்குமார் அதே போல கோ சஞ்சய் வந்து 3ஆம் இடம் 4ஆம் இடம் பிடிச்சாலுமே கூட 26 பேர் 25 பேர் இருக்கிற வகுப்பறையில் என்னாலையும் வகுப்பு தலைவனா செயல்பட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பா 2 பேருமே வச்சுப்பாங்க. கோ சஞ்சய் வந்து நின்னதுக்கு அவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து வந்து விமல்குமாருக்கும் வாழ்த்துக்கள்ரா. சரியா? சரி, 2 பேருக்கு உட்காந்துருக்கோம். நீங்க வச்சுக்கலாம் வாக்கு சீட்டு, நல்ல ஞாபகமா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தா நம்ம முதல் வகுப்பு தலைவர் 2வது வகுப்பு தலைவர் நம்ம 9 வாக்குகள் வாங்கி கிரிதரன் வந்து வகுப்பு தலைவரோட முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறான்டா. அதே போல வந்து வகுப்பு தலைவரா நிதிஷ் வந்து 6 வாக்குகள் வாங்கி துணை வகுப்பு தலைவர். இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு இன்னைக்கு வந்து நம்ம வகுப்புக்கு வகுப்புக்கான
ஸ்கூலுக்கே வகுப்பு தலைவர் நினச்சிட்டு போகிறேன். ஸ்கூல் தலைவன்ற மாதிரி நாங்கள்லாம் செலெக்ஷனே வச்சு செலக்ட் ஆயிடுச்சு. நான் சொல்கிறதான்ற மாதிரி வேறு எங்கேயும் போய் எதுவும் பண்ணல. சரியா? எங்கடா கார்த்திக் இந்த ஐடி கார்டு போட்டிருக்கியா? என்னன்னா கணினி பயன்பாடுகள் வகுப்புக்கானது. நீமான் போய் 10 பாடத்தில் போய் சார் நான் தான் வகுப்பு தலைவர், நான் சொல்கிறதான் கேட்கணும் மாதிரி எங்கேயும் போய் பேசாத. கணினி பயன்பாடுகளுக்கான வகுப்பு தலைவர். கண்டிப்பாக என் வகுப்புக்கு உங்களை தான் நான் கேட்பேன். சரியாடா? சரி. அதே போல் வந்து பார்த்தா வகுப்பு தலைவருக்கான வேலை என்ன சார்? என்னோட இருக்கும் வகுப்பு தலைவருக்கான வேலை? டெஸ்ட்டுக்கானது. சரியா? டெஸ்ட்டுக்கானது வந்து பார்த்தா தேர்வு நடக்கிறதுக்கான வினாக்கள் கேட்குறதோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து பாடம் வந்து எழுத சொல்லி அது போய் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கொடுக்குறதோ. நீங்கள் சப்போஸ் வர எல்லாருமா தான் தூய்மை பண்ணிலாம் செய்கிற. சரியா? ஆனால் முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கானது? வகுப்பு தலைவனுக்கானது. எல்லாருமா தான் பண்ணுவேன். ஒருவேளை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள முன்னெடுக்கணுன்ற அவனுக்கு மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு அதிகமானது. நம்ம முடிச்சுட்டு போகிறோம், சிறப்பு வகுப்பு முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் பார்ப்போம். நான் சொல்கிறதுக்குள்ளே ரெடியாக இருப்பான். சிம்டம்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். அது சொல்கிற மாதிரி இதில் போகலான்ற மாதிரி ரெடியாக இருப்பான். விட்டால் அந்த கேட் வச்சுட்டு தான் ஓடுவான் மாதிரி. அப்படிலாம் இருக்கக்கூடாது. யார்? வகுப்பு தலைவர். மழை வந்துச்சுங்க சார் எல்லாம் ஓடுறாரு சார் நானும் ஓடி போயிடுறேன். ஆனால் அப்படி இருக்கிறது ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ரா நீ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பார்க்க போறியா? என்ன கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். எல்லாம் சரியாக இருக்கா? அதே மாதிரி நம்ம செய்முறை தேர்வுக்கு உட்காரும்போதும் சரி, காலை சிறப்பு வகுப்பு வரும்போதும் சரி, அதே மாதிரி நம்ம வருகை பதிவேடு கொண்டு போகிறது, எங்கிட்டேருந்து செய்திகளை கொண்டு போய் உங்களுக்கு சில சொல்கிறது, இது எல்லாத்துலேயும் யார் முன்னுரிமை கொடுக்க போகிறோம்? வகுப்பு தலைவர். அவனுங்க அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். அப்படி இதெல்லாம் சரியாக செய்யலை, ஏதோ ஊழல் பண்ணிட்டான் நிதிஷ் அப்படின்னு என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டியதான். யாராக இருந்தாலும் கிரிதரனாக இருந்தாலும் சரி, நிதிஷாக இருந்தாலும் சரி, திடீர்னு சந்தோஷம் வந்து புகார் கொடுக்குறோம். வகுப்பு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரிதரன் மற்றும் துணை வகுப்பு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதிஷ் 2 பேரும் சேர்ந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம விசாரிச்சு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அரசுலாம் பண்ண முடியாதுங்க. அவங்க என்ன பண்ணா சந்தோஷ அவ்வளோதான் பெரிய அந்த பதவிக்கு எடுத்துட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்? மறு தேர்தல் வந்து நடத்துவோம். சரியா? அதனால சரியானது. அந்த பதவிக்கே சரியில்லாதவனை வச்சுக்கிட்டு தலைவன் சொல்றது தப்பு தானே. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே நல்லா செயல்படுவானுன்றது என்னோட நம்பிக்கை. பார்க்கலாம், எந்த குறையும் இருக்காது. அப்படி ஏதாச்சும் குறை இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு. சரி? அதே போல தான் அவனுக்கு நான் சொன்ன மாதிரி தான் சார். அவனுக்கு வகுப்பு தலைவராக தேர்ந்தெடுத்துட்டீங்க, அவனுக்கு பண்ணுறது ரொம்ப அதிகமாகுதுனாலும் சரி, அவனுக்கான லிமிடேஷன் ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக பண்ணணும். அதையும் தாண்டி எல்லாத்தையுமா பண்ணுறது கண்டிப்பாக நம்ம அனுமதிக்க மாட்டோம். முறைகேடாக செயல்படுறது. என்னோட நம்பிக்கை வந்து கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். 2 வருஷத்துக்கானது. சரிதானடா? அவங்களாம் மகிழ்ச்சி தானடா? சரிடா. முதல் வகுப்பு தலைவரா தேர்ந்தெடுத்திருக்க கிரிதரனுக்கு வந்து வாழ்த்துக்கள். பார்க்கலாமாடா? அடுத்த தேர்தல் வருமானது தெரியல. இடைத்தேர்தல்லாம் வாய்ப்பு இல்லை, மறுதேர்தலும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இடைத்தேர்தல்னா அது இவங்க யாராச்சும் இந்த ஸ்கூல் டீச் வாங்கிட்டு போனால் தான் இடைத்தேர்தல். அப்படிதானே? இல்லை அவங்களா பதவி வேணும்னு எழுதி கொடுத்தாதான். ஆக்சுவலாக அதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுநர் நான் மாதிரி தான். எங்களை தான் கொடுத்தா அவங்க கேட்டா தேர்தல் அதிகாரி நான் தாங்க இருந்தாலும் எங்கிட்ட இந்த பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கணும். இல்லை 2 பேருமே பள்ளியை விட்டு போகிற மாதிரி இருந்தால் தான் மறுதேர்தல். இல்லை 2 பேருமே சரியாக செயல்படனா தான் மறுதேர்தல். கண்டிப்பாக மறுதேர்தலுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிடா, ரொம்ப மகிழ்ச்சியானது. 2 பேருக்கும் திரும்ப ஒரு முறை வாழ்த்துக்கள் தான். போட்டு நடத்துருக்கியா? சரி, ஓகேடா, ஃபினிஷ் பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம்.